KMS Industries. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் நம்கின் மிஷின் சொல்லலாம், மிக்சர் மிஷின்னு சொல்லலாம், சேவை மிஷின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய மல்டி பர்பஸ்க்கு அப்படிதாங்க KMS வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தோம்னா நிறைய யூசேஜஸ்க்கு கஸ்டமர் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சரு, நம்கின், சேவை, அதுக்கப்புறம் மிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டை இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் தான் இதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 சில்லு கொடுக்குறோம் இந்த மிஷினோட. இது வந்து 2 HP மோட்டர் கெப்பாசிட்டியில் ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட். ஹைட்ராலிக் ப்ரெஷரில் ஹைட்ராலிக் கீர் ஆயிலில் ப்ரெஷர் பண்ணுறதுங்க. அதாவது டைரெக்டாக நம்ம சட்டி வச்சு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறது. இப்போ நமக்கு முறுக்கு வேணும் இல்லை மிக்சர் வேணும் அந்த மாதிரினா அந்த டையை போட்டுட்டு இந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த டையை போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா எண்ணெய் சட்டியில் அது ப்ரெஸ் ஆகி வந்துருங்க. ஒரு பேட்சுக்கு வந்து இது வந்து 4 கிலோ மாவு வரைக்கும் நம்ம போடலாம். நம்ம ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் உங்களுக்கு ரன் ஆகும். ஒரு பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா 40 to 50 kgs ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அசால்ட்டாக எடுத்துடலாம். இடியாப்பத்துக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இட்லி வேக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடியாப்ப மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து சிறுதானிய நூடுல்ஸு, சிறுதானிய இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ நூடுல்ஸ் மேக்கிங்க்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸான ஸ்நாக்ஸ் மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.